நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலை நேரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே நீர் எங்கள் மத்தியில் வந்து அசைவாடும்படியாக அப்பா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்த மகிழக்கடவோம் என்ற வசனத்தின்படி நீர் உண்டு பண்ணின இந்த நாளில் முழுவதும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாங்கள் மகிழ்ந்து களி கூறச் செய்க ராஜா. எங்கள் துதி ஆராதனைகள் மூலம் ஆண்டவரே, நீரும் ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறும்படியாக உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்கள் வாய்களிலே வருகிற வார்த்தைகள், துதிகள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் ஏற்படுகின்ற தியானங்கள், ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு உகந்ததாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா அப்பா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு மத்தியிலே ஆண்டவரே, நாங்கள் 3 பேர் கூடி இருக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக இறங்கி வரும்படியாக உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நீங்கள் அப்பா எங்களை சத்தியத்தில் நடத்துங்க ராஜா. எங்களுக்கு நீங்களே ஆண்டவரே வார்த்தைகளை போதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ரட்சிப்பின் தேவன். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி ஆண்டவரே நாள் முழுவதும் அப்பா நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. நீர் வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் ஆண்டவரே காலை நேரத்தில் நாங்கள் தேடுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா அப்பா. மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அருளி செய்கின்ற ஒரு கர்த்தராய் இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை நாம பாடி நாம கர்த்தரை நாம ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்ற வசனத்தின்படி எழுதப்பட்ட ஒரு புதிய பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கும் தேவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் உயர்ந்த
ஆமாண்டவரே, எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள ஒரு கர்த்தர், நீர் மகத்துவமான ஒரு கர்த்தர். உம்முடைய வலது கரம் ஆண்டவரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. ஒரு வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி அந்த வசனத்தை கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடலை நாம் பாடி அடுத்ததாக நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நீ என்றும் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே நீ என்றும் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே நீ என்று கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்து அவர் முன் வந்திடுவோம். மகிமையின் தேவனை அறிந்து கொண்டு துதித்து பாடிடுவோம். மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்து அவர் முன் வந்திடுவோம். மகிமையின் தேவனை அறிந்து கொண்டு துதித்து பாடிடுவோம். நம்மை அவர் தாமே உண்டாக்கினவர், நாம் அவர் ஆடுகள், நாம் அவர் ஜனங்கள், அவர் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். அவர் நாமத்தை நம் நோய்களை எல்லாம் சுமந்திட்ட கர்த்தர் கிருபையும் உள்ளவர். நம் அக்கிரமங்களை மன்னித்த தேவன் இரக்கம் நிறைந்தவர். நம் நோய்களை எல்லாம் சுமந்திட்ட கர்த்தர் கிருபையும் உள்ளவர். அவர் இறங்குகிறார், முடிசூட்டுகிறார், நம் பாவங்களை தூர விலக்குகிறார். நாம் அவரையே ஸ்தோத்தரிப்போம், நாம் அவரையே ஸ்தோத்தரிப்போம். ஆத்துமாவே நீ என்றும் கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே நீ என்றும் கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினீரே, எங்களை பாதுகாத்தீரே, பொல்லாங்கனுடைய கைகளிலிருந்து எங்களை தப்புவித்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா,
ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்வதுதான் கர்த்தருக்கு ஏற்ற உகந்த உபவாசம், கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தருக்கு நாம பிரியமானவர்களாய் வாழும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை குறித்த ஒரு பாடலை நாம பாடி கர்த்தரை நாம ஆராதிப்போம். உன் சுக வாழ்வு துளிர்க்கும், அது சீக்கிரமாய் துளிர்க்கும், பல நன்மைகள் தொடர்ந்து வரும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும், அது சீக்கிரமாய் துளிர்க்கும், பல நன்மைகள் தொடர்ந்து வரும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை, இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. நீ கூப்பிடும் போது, அழைத்திடும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். உன்னை ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்து உயரத்திலே வைப்பார். இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. உன்னை காண்கின்ற தேவன், காத்திடும் தேவன், கடைசி வரை நிற்பார். ஒரு தேசத்தையே உனக்காக கொடுத்து பெருகவும் செய்திடுவார். களே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. நீ பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார். உன்னை யார் எதிர்த்தாலும், யார் தடுத்தாலும் கர்த்தரை யுத்தம் செய்வார். இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை, இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க வைக்கின்ற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. சீக்கிரத்தில் துளிர்க்கும், எங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே நீங்கள் துளிர்க்க வைத்து எங்களுடைய அடுத்த நிலைமைக்கு எங்களை நீங்க கொண்டு செல்லும்படியா இடத்துல நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஐயா தண்ணி வேணா எடுத்துங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்து 33.5 வருடத்துல அவர் வாழ்ந்து 33.5 வருடத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டுமாய் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய வருகைக்காக நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம். அதை குறித்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம ஆராதிப்போம். ஒரு நாள் நீர் பூமிக்கு மீண்டுமாய் வருவீரே, வருவீரே, என்னையும் நீர் எடுத்துக்கொள்ள ராஜாவாய் வருவீரே, வருவீரே, ஒரு நாள் நீர் பூமிக்கு மீண்டுமாய் வருவீரே, வருவீரே, என்னையும் நீர் எடுத்துக்கொள்ள ராஜாவாய் வருவீரே, வருவீரே, மேகங்கள் மீதினில் வருவீரே, வருவீரே, எக்காள தொனியோடு வருவீரே,
வருகைக்காக நாங்கள் என்றும் காத்திருப்போமே. உம் வருகைக்காக நாங்கள் என்றும் விழித்திருப்போமே. வருகைக்காக நாங்கள் என்றும் காத்திருப்போமே. நாங்கள் என்றும் விழித்திருப்போமே. எங்கள் விளக்கு என்றும் அணையாமல் காத்துக் கொள்வோமே. எங்கள் ஒளியானது விலகி செல்லாமல் காத்துக் கொள்வோமே. விளக்கு என்றும் அணையாமல் காத்துக் கொள்வோமே. எங்கள் ஒளியானது விலகி செல்லாமல் காத்துக் கொள்வோமே. மேகங்கள் மீதினில் வருவீரே, வருவீரே, எக்காள தொனியோடு வருவீரே, வருவீரே. மேகங்கள் மீதினில் வருவீரே, வருவீரே, எக்காள தொனியோடு வருவீரே, வருவீரே, வருவீரே. ஒரு நாள் நீர் பூமிக்கு மீண்டுமாய் வருவீரே, ராஜாவாய் வருவீரே. வரவுக்காக என்றும் நாங்கள் காத்திருப்போமே. உம் வரவுக்காக என்றும் நாங்கள் விழித்திருப்போமே. வரவுக்காக என்றும் நாங்கள் காத்திருப்போமே. உம் வரவுக்காக என்றும் நாங்கள் விழித்திருப்போமே. திருடன் திருட வருவது போல் அறியாத நேரத்தில் விளக்கோடு நிற்கும் எங்களை நீர் அழைத்துச் செல்வீரே. திருடன் திருட வருவது போல் அறியாத நேரத்தில் விளக்கோடு நிற்கும் எங்களை நீர் அழைத்துச் செல்வீரே. மேகங்கள் மீதினில் வருவீரே, வருவீரே, எக்காள தொனியோடு வருவீரே, வருவீரே. மேகங்கள் மீதினில் வருவீரே, வருவீரே, எக்காள தொனியோடு வருவீரே, வருவீரே, வருவீரே. ஒரு நாள் நீர் பூமிக்கு மீண்டுமாய் வருவீரே, வருவீரே. என்னையும் நீர் எடுத்துக்கொள்ள ராஜாவாய் வருவீரே, வருவீரே. ஆம் ஆண்டவரே, ஒரு நாள் மீண்டுமாய் நீர் வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எப்படி நீர் வானத்திலே ஆண்டவரே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரலோகத்திலே ஆண்டவரே நீர் வாசம் செய்கிறீரோ, அதே போல் ஒரு நாள் மேகத்தின் மூலம் ஆண்டவரே கால துணியோடு மேகத்திலிருந்து ஆண்டவரே நீர் இறங்கி வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தாவே, பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த உயர்ந்தவரை கொஞ்ச நேரம் நாம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, உன்னதமானவரே, உயர்த்திடுவீர் உம் தயவுள்ள கரங்களினால். உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்ந்திடுவீர், நீர் உயர்ந்திடுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்மலை கோட்டை துருகம் நீர்.
சொல்லுங்க. நிக்க முடியும்னா நில்லுங்க, இல்ல உட்காந்துங்க. நிக்க முடியும்னா நில்லுங்க, இல்ல உட்காந்துங்க. ஒரு 2 நிமிஷம். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு மத்தியிலே ஆண்டவரே, நீர் எங்கள் அப்பா நடுவிலே இறங்கி வந்திருக்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களை அப்பா கண்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய செவிகள் ஆண்டவரே எங்களுடைய துதி ஆராதனைகளை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, தேவையுள்ளவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, வரக்கூடிய அந்த தேர்தலை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய் என்று சொன்ன ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் யாரை தெரிந்தெடுத்துக் கொள்கிறீரோ அவர்களை ஆண்டவரே, நீர் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரோ அவர்களை ஆண்டவரே நாங்கள் எலெக்ஷன்ல ஆண்டவரே செலக்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஆட்சி அமையட்டும் ஆண்டவரே. மக்கள் சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழும்படியான தலைவர்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய இந்த வெயில் காலம் ஆண்டவரே, இந்த வெயில் காலத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெயில் எங்களுக்கு தேவை, ஆனாலும் ஆண்டவரே தாங்க முடியாத வெயிலை உஷ்ணத்தை எங்களிடத்திலிருந்து நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீதோஷ்ண நிலைமையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஹல்லேலூயா, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, பகலிலே மேக ஸ்தம்பமாய் வந்து இந்த வெயிலில் இருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே வியாதிஸ்தர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. யாராருக்கெல்லாம் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற எங்கெங்கெல்லாம் யாராருக்கெல்லாம் வியாதி இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அந்த வியாதிகளை நீர் குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். பரிகாரியாகிய கர்த்தராய் இருந்து எல்லா வேதனைகளிலிருந்து, எல்லா வியாதிகளிலிருந்து, வாதைகளிலிருந்து மக்களை ஆண்டவரே நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இருள வாழ்கின்ற மக்கள் ஆண்டவரை பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை தாங்க ராஜா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்ற வசனத்தின்படி இழந்து போன அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ரட்சித்துக் கொள்ளும்படியாக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாக இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா உம்மை தெய்வமாக கொண்ட ஜாதியாக தேசமாக மாற வேண்டும். சுதந்திரமாக உம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமாக எங்கள் ஜனம் மாற வேண்டும். இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா நீர் வியாபித்திருக்க வேண்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்கள் தேசம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், எல்லா இடத்திலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து ஹல்லேலூயா வியாதி இல்லாத ஒரு தேசமாக ஆண்டவரே, பாவம் இல்லாத சாபம் இல்லாத ஒரு தேசமாக எங்க தேசத்தை நீங்க மாற்றி கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் மத்தியில வந்திருக்கிற ஆண்டவரே சகோதரர் கோவிந்த சாமி அவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை இன்று ஆண்டவரே இதோ இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, அவருடைய அந்த கண்களில் இருக்கின்ற ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. இன்னொரு கண் ஆண்டவரே நல்ல விதத்துல தெரியும்படியாக அதற்கு என்ன சிகிச்சை வேண்டுமோ அந்த வழி வாசல்கள் எல்லாம் திறந்து ஆண்டவரை கூடிய சீக்கிரத்தில் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே அந்த கண்ணை காண செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கண் பார்வையை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா அப்பா, சகோதரர் கோவிந்தசாமிக்கும் அந்த கண் பார்வையை கொடுக்கும்படியாக, அந்த வேதனையிலிருந்து அவரை விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அவருடைய காலில் இருக்கிற வலிகள் எல்லாம் நீக்கி போட்டு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் செய்கின்ற அந்த தொழிலிலே ஆண்டவரே ஒரு விருத்தியை கொடுத்து செழிப்பை கொடுத்து அவரை ஆசீர்வதிங்க ராஜா. அவரை ஆசீர்வதிங்க, அவரை ஆசீர்வதிங்க ராஜா. அவரை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. அவர் அப்பா உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை உம்முடைய மகனை ஆண்டவரே நீர் ஆற்றி தேற்றி ஆண்டவரே நீரே கோலும் தடியுமாக இருந்து அவரை ஆசீர்வதிங்க அப்பா. அவர் மூலமாக இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா.
எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் சொல்லாமா? ஆமென். ஐயா ஒரு நிமிஷம் வாங்க. உங்களை இங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க. எங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். தெரியுறமா பாரு, 2 பேரும் வருமா? சரி. அன்பானவர்களே, இயேசுவில் வெற்றி என்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த சபைக்கு முதல் விசுவாசியாக சகோதரர் கோவிந்தசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இவருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கண் பார்வை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கால் வலி இருக்குது, பலவிதமான வேதனைகள் இருக்கிறாரு. அதிலிருந்து அவர் விடுவிக்கப்படணும். எங்கள் சபைக்கு முதல் விசுவாசியாக தேவன் இவரை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் செலுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர் வரணும். அவருடைய வாழ்க்கையில பல பெரிய காரியங்கள் நடந்து அவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தொற்றிருக்காரு. அதனால்தான் உங்களுக்கு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களை ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரை உங்க மேல இறங்கி இருக்கிறாரு. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். மருமகளுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் நடக்குது, கருத்தடை ஆப்ரேஷன். அது நல்ல மாதிரியா நடக்கணும். சகோதரருடைய மருமகளுக்கு இன்னைக்கு கருத்தடை கருப்பையை எடுக்கும் ஒரு சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது. அந்த ஆப்ரேஷனுக்காக, சர்ஜரிக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் சகோதரருக்கு அவசியம் தேவை. காட் பிளஸ் யூ பிரதர். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. என்னால் ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் வணங்குங்க. ஆண்டவர் உங்களை நல்ல விதத்தில் நடத்துவார். மேன்மையான காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை நாங்கள் இங்கே அறிவித்து விட்டு இந்த ஆராதனையை முடிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 9 மணிக்கு இங்கே ஆராதனை நடக்கும். நேரில் கலந்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இது அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் சம்பூரணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.